ஒரே ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. இதில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஏன் விவசாயிங்கள்லாம் இன்னும் ஏழையாக இருக்காங்கன்னு தெரியுங்களா? எல்லோரும் போடுற சீசனில் எல்லோரும் ஒரே கிராப்பை போடுவாங்க. அப்போ அது என்ன பண்ணும், ஹை ஈல்டு வந்து ரேட் கம்மியாக தான் போகும். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட்டான கிராப் சூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக வளர்த்து அது வந்து மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணோன்னா நல்ல ரேட்டு போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கிராப் பாருங்கள், இங்கிலீஷ் குக்கும்பர்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன போடுவாங்க, நார்மல் குக்கும்பர் போடுவாங்க. இது வந்து ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் ஆகும். அதனால் இது வந்து யாருக்குமே தெரியாது. அதனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோன்றதுனால தான் ஒரு வீடியோவாக போடலான்ட்டு ஒரு ஐடியா வந்து போடுறேன். இது வந்து நார்மலாக குக்கும்பர் வந்து அது ஒரு 25 ரூபா போதுன்னா இது 50 ரூபா போகும். இது வந்து ஏக்கருக்கே ஒரு 18,000 டன்னு சம்திங் ஒரு கிடைக்கும் நம்மளுக்கு ஈல்டு. அது வந்து நார்மலாக 50 ரூபா ரேட்டு போகும். அப்போது கேல்குலேட் பண்ணி பாருங்கள் இதில் எந்த அளவுக்கு லாபம் இருக்கும். மெயினாக இது ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு எப்பயுமே நல்ல ஒரு ரேட் தருவாங்க. இதை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். சப்போஸ் யாராச்சும் இந்த மாதிரி போடணுன்ட்டு யாராவது நினச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.